காரைக்கால் போராளிகள் குழு சார்பாக காரைக்கால் மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்குறோம். நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மத்திய அரசு என்ன பண்ணிருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் இ பஸ் சேவா ஸ்கீமுக்கு கீழே 75 பஸ் பாண்டிச்சேரிக்கு கொடுத்துருக்கு. அதில் 25 பஸ் வந்து 9 மீட்டர் உள்ள குளிர்சாதன பஸ் ஏசி பஸ்ஸும், 50 பஸ் 12 மீட்டர் உள்ள பஸ்ஸும் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி சொல்றது, ஒரு பஸ் மாசத்துக்கு 5400 கிலோமீட்டர் ஓடணும். 9 மீட்டர் உள்ள பஸ், 12 மீட்டர் உள்ள பஸ் 6000 கிலோமீட்டர் ஓடணும்னு அறிவிச்சிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தற்போதைக்கு 25 இ பஸ் ஏசி பஸ் புதுச்சேரியில் ஓடிட்டு இருக்குது. காரைக்காலுக்கு ஒரு பஸ் கூட இது வரைக்கும் கொடுக்கல. இந்த டிரான்ஸ்போர்ட் கமிஷனரோ, இந்த போக்குவரத்துறை அமைச்சரோ, முதல்வரோ எந்த நடவடிக்கையும் எடுக்கல. காரைக்கால் இருக்கக்கூடிய எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் இது சம்பந்தமாக கேட்காம இருக்கிறது காரைக்கால் மக்கள் சார்பாக மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்குது. உடனடியாக புதுச்சேரியில் ஓடக்கூடிய 25 பஸ்ஸில் ஒரு 5 பஸ்ஸையோ அல்லது இனி வரக்கூடிய 50 பஸ்ஸில் ஒரு 15 பஸ்ஸையோ காரைக்காலுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். கலெக்டர் வந்து இது பிஆர்டிசிக்கு வந்திருக்குதா, பிரைவேட்டுக்கு வந்திருக்குதா எனக்கு தகவல் தெரியல. நான் உடனடியாக அதுக்கான நடவடிக்கை எடுக்க உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா கோரிக்கைகளையும் இந்த கலெக்டர் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக அவங்களுக்கு நான் வந்து ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சமீபத்தில் கடந்த வாரம் வாரசந்தை ரொம்ப சேரும் சகதியமாக இருக்குது, அதை மாற்றி ஒழுங்குமுறை விற்பனை கொடுக்கணும் மனு கொடுத்துருந்தோம். சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி அதை நகராட்சி ஆணையர் மூலமாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதே போல் காரைக்கால் மக்களுக்கு இந்த பஸ்ஸு கிடைக்கணும். ஏன்னா சுற்று வட்டாரத்தில் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா 3 கொம்யூனு, காரைக்காலில் பார்த்தீங்கன்னா 5 கொம்யூன் இருக்குது, ஒரு நகராட்சி இருக்குது. சுற்று வட்டாரத்துலேருந்து இருக்கக்கூடிய கிராமத்துலேருந்து வரக்கூடிய பெண்கள் நைட்டு வேலைக்கு போகிறது, கிராமத்துலேருந்து வரக்கூடியவங்க ஓஎன்ஜிசி ஸ்கூலுக்கு எல்லாத்தையும் எங்களுக்கு பஸ்ஸு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அது இப்போ கதைக்கு இது மத்திய அரசுலேருந்து கிடச்சிருக்க பஸ்ஸை பயன்படுத்தி ஒரு 10 பஸ்ஸோ 15 பஸ்ஸோ நிச்சயமாக மாவட்ட ஆட்சியர் வாங்கி தரணும். இதுக்கு 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக கேட்டுக்கிறோம்.